வணக்கம் நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். நம்ம அரங்கத்தில் மிகவும் பரிச்சயமான பிரம்மஸ்ரீ கோதண்ட விளையா வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சென்னை அபியாச நிலையத்தோட செயலாளர். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தன்னைத்தானும் அறியும் கலை எப்படி இந்த வாசியோகம் பண்ணுறது, ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் அருள் இந்த சித்தவேதம்னா என்ன, அதை பற்றி பல விஷயங்களும் சொல்லிட்டு வந்தீங்க ஐயா. இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோவில் வழிபாடுன்னு போயிட்டு இருக்காங்க. முன்னோர்கள் ஒரு கோவில் ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயம் ஒரு விதமாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கோவில் தத்துவம்னா என்ன ஐயா? வணக்கம், ஆத்ம நமஸ்காரம். ஒரு அருமையான கேள்வி. இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி கேட்டிருக்கிறீங்க. அது ஞானபிதா சொல்லக்கூடிய சில கருத்துக்கள்லாம் இருக்குது. இது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள், சித்தர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த கோவிலை ஏற்படுத்தி வைத்தார்கள் அரசர்கள் மூலமாக. ஏன்னா பொருட்செலவு அதிகமாக இல்லையா? பெரிய பெரிய கோவில்களை எல்லாம் இன்றைக்கு அருமையாக செய்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு இந்தியா என்றால் கோவில்களுக்கு பெயர் பெற்றது. அது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய உடல் தத்துவத்தை மட்டுமே அவர்கள் ரொம்ப அழகாக அதை முறையாக செய்து வைத்திருக்கிறார்கள். அதாவது குளங்கள் வெட்டி வைப்பது என்பது அது அந்த கிராமத்திற்கு அக்ரகாரம், ஊர், காலனி இப்படியாக இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு இங்கு சேமிக்கப்படுகிற மழை காலங்களிலே இப்போ மழைநீர் சேமிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அது அந்த காலத்தில் மழைநீர் சேமிப்பே இருந்தது. அது எப்படியா இருந்ததுன்னா குளங்களாக இருந்தது. அது முறையாக வெட்டப்பட்டு கோவிலுக்கு முன்பாக அங்கே வெட்டப்பட்டு அருமையாக தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஊறி வருகிற நீர் இந்த ஊருக்கெல்லாம் அது தண்ணியை கொடுக்கும். வெய்ய காலத்தில் என்ன செய்யணும்னா அது ஊறி தண்ணியை கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த கோவிலுக்கு போவதற்கு முன்னாலே நாம் என்ன பண்ணுறோம்? குளிச்சுட்டு தான் போவோம். ஆமாம். அப்போ குளியல் என்பது உடல் சுத்தத்தை நாம் ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒன்றை இல்லையா? உடல் சுத்தம் பண்ணோம்னா மனமும் அதில் கொஞ்சம் ஐக்கியப்படும். அதாவது உஷ்ணமாக ஆயிடுத்து, டென்ஷன் ஆயிடுச்சுன்னா தண்ணியை ஊற்றிக்கினான்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் டென்ஷன் குறையும். அதே மாதிரி குளிச்சுட்டு வரும்போது அந்த ஈரத்துணியோடு இருக்கும்போது மனம் சலனப்படாமல் ஒரு நிலை இருக்கும். அது முதல் கட்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் ராஜகோபுரம் என்று இருக்கும். அந்த ராஜகோபுரத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் உலகம், உலகமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய வாசலை வைத்து அந்த கோபுரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா மதக்காரர்களும் இருப்பார்கள், எல்லா மிருகங்களும் இருக்கும். உலகத்தில் உள்ள மரம், செடி, கொடி அனைத்தையும் அதிலே இருக்கும். அதாவது கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், முகமது இருப்பார்கள், ஜெயினர்கள் இருப்பார்கள். இப்படி அந்த கோவிலுக்கு மேலே எல்லா மிருகங்களையும் கூட உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவர்கள் படைத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ அது உள்ளே அவர்கள் செல்லுகிற போது அதை தாண்டி உலகத்தின் உள்ளே நம்ம போகிறோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நேராக போனவொன்னு ஒரு பலிப்பீடம் ஒன்று இருக்கும். ஒரு கவிழ்ந்த தாமரை ஒன்று அங்கே இருக்கும். அது மக்கள் எல்லாரும் அப்படி கையை வச்சுட்டு அப்படி போயிடுவாங்க. அது இல்லை முறை. நம்மில் இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த 8 விதமான தீய குணங்களை அங்கே நம் பலியிடணும். அங்கே கையை வைத்து அதுதான் பலி கொடுக்கறது. தெரியாதனமா நாம் என்ன பண்ணுறோம்? மிருகங்களையும் பசுக்களையும் ஆடுகளையும் கோழிகளையும் அங்கே பலி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது முறையில்லை என்பதை அன்றோர்களே என்ன செய்தார்கள்? நம்மில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களாகிய அந்த ராகத்வேஷங்களை அங்கே கையை வச்சு பலி கொடுக்கணும். அது பலி கொடுத்து முடிஞ்ச உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுதஸ்தம்பம்னு ஒன்று இருக்கும். ஜுதஸ்தம்பம் என்பது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய முதுகு எலும்பு தான். அது நீளமாக இருக்கக்கூடிய அந்த எலும்பு, அது வேங்கை மரத்தாலோ தேக்கு மரத்தாலே ஒரே மரத்தாலே செய்யப்பட்ட ஒன்று. அதில் இருக்கக்கூடிய வளைவுகளை பார்த்தீங்கன்னா நம் முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒன்று. அது முதுகெலும்பு தான், அது நேராக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே 3 விதமான ஒரு கோடுகள் போல அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த 3 என்பது வேற ஒன்றும் இல்லை, இடகலை, பிங்களை, சுஷும்னா. இந்த 3 நாடிகளும் அங்கே இருப்பதற்காக நம்முடைய முதுகிலிருந்து மேலே சொல்வது சென்று இந்த பூர்வ மத்தியத்தில் இருந்து அது 3 விதமாக பிரிவதை 3 விதமாக காட்டியிருப்பாங்க. அங்கே சிறு சிறு மணிகளாக தொங்கி கொண்டிருக்கும். அது காற்றிலே அசைந்து கொண்டிருக்கும். அசையும் போது ஓசை ஏற்படும். நம்மிலே இந்த 3 நாடிகளுக்கு அப்புறம் தசநாடிகள் ஒன்று இருக்கிறது, 10 விதமான நாடிகள். இந்த 10 விதமான நாடிகளிலும்
அந்த ஓசை நமக்கு எழும்பிக் கொண்டே இருக்கும். எப்போவுமே எழும்பி இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நீ என்ன பண்ணணும், அது கேட்கணுங்கிறதுக்காகத்தான் அதை அங்கே வச்சிருக்கிறாங்க. அது பார்த்து அடுத்த கட்டமாக திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே குரு இருப்பார். குரு என்பது யாரு? ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு விதமான குருக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். விநாயகருக்கு யார் இருப்பாரு? எலி இருக்கும். என்ன அது? அப்புறம் சிவனுக்கு யார் இருப்பாரு? நந்தீஸ்வரர் இருப்பாரு. அப்ப பெருமாளுக்கு யார் இருப்பாரு? கருடன் இருப்பாரு. அப்புறம் சக்திக்கு யார் இருப்பாங்க? சிம்ம வாகனம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு விதமாக குருக்கள் அமைத்து அந்த குருக்கள் நம்மை பார்க்க மாட்டார்கள். அது நேரா மூலஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கும். அந்த மூலஸ்தானத்தை பார்க்கும்போது நாம் எங்க பார்க்கணும்? அவர் நமக்கு காட்டுறாரு, நீ மூலஸ்தானத்துக்கு போ. அப்படி போகும்போது அது நம்முடைய உடல் உறுப்புகள்ல இருந்து வருது. இப்ப பெருசா வயிறு இருக்கிறது மகாமண்டபம். அந்த போன உடனே மகாமண்டபத்தை பார்க்கலாம். உள்ள போன மார்பகம், அங்க அர்த்த மண்டபம்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இந்த கழுத்து இருக்குது, அது அணைஞ்ச மாதிரி இருக்கும், சின்ன அளவு இருக்கும். அங்க இந்த கழுத்து பகுதி கீழே 2 கிளாண்ட் இருக்குது. அங்க துவாரபாலகர் 2 பேர். ஒரு நம்ம தண்ணியெல்லாம் தெரியாதனமா ஊருங்களை போய் தண்ணி குடிச்சிட்டு எதனா குடிச்சிட்டோம்னா கூட இங்க பிடிச்சிக்கும், தொண்டை பிடிச்சிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அது உள்ளே போகக்கூடிய நீலகண்டன் என்று சொல்லுவது பாய்சனும் குடிச்சா கூட அந்த பாய்சன் இங்க வந்து அடங்கிடும், அது பிடிச்சிக்கிறதுக்காக இருக்கும். அந்த இடத்தை தாண்டி உள்ளுக்குள்ள போகும்போது இதுதான் கர்ப்ப கிரகம். இந்த கர்ப்ப கிரகத்தை பார்த்தீங்கன்னா அது இருட்டா உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த இருட்டில புருவ மத்தியத்துல தான் அந்த சிவனோ மூர்த்தியோ அங்க இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், உள்முகமாக சென்று அதை பார்க்கணும்னா இருட்டில் இப்பதான் ஃபோக்கஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், அப்படி போடக்கூடாது. அங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா அங்க வந்து விளக்கை ஏற்றியோ கற்பூர தீபத்தை ஏற்றியோ அதை நாம் பார்க்க வேண்டும். அந்த குருக்கள் என்ன செய்வாரு, கற்பூரத்தை ஏற்றி அப்படியே காட்டுவார். அப்படி காட்டுகிற போது அந்த மூர்த்தியை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம வரும்போது அதை மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும், ஏகாகரகம் செய்ய வேண்டும். அங்க பார்த்தீங்கன்னா 4 பக்கமா 4 வித வாசல் இருக்குது. ஞானபிதா சொல்றது கண்கள் 2 காதுகள் 2 4 வாசல் இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ள மூக்கு 2 தொலையும் வாய் 1 தொலையும் அதை மூடினால் கம் என்று உள்ளுக்குள்ளே சுழலுமாம் அந்த வாயு. அந்த வாயுவுக்கு உள்ளே பார்த்தால் ஒரு மணி ஒன்று தொங்கி கொண்டிருக்கிறது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உள்நாக்கு. அந்த வழியின் வழியாக பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 குதம் என்று ஒரு தொலை இருக்குதாங்க. அதன் வழியாகத்தான் புருவ மத்தியில இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அது போதான். புருவ மத்தியில் சிவலிங்கத்துக்கு இந்த மணி. அப்போ ஓசை வருவதற்கும் போவதற்கும் அந்த மணி தேவைப்படுகிறது. அந்த மணி தான் உள்நாக்கில் இருக்கிறது. அந்த மணியை நம்ம என்ன பண்ணணும், மேலிருந்து கீழே வராம அந்த சக்தி, நமக்கு சக்தி எங்க இருக்குதுன்னா சிவனா இருக்கக்கூடிய சக்தி புருவ மத்தியத்துல. அது கீழே கரைந்து வெளியே வராம இருக்கிறது தான் குண்டலினி சக்தி, அதை போய் தடுக்குதான். நீ கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் கீழே விழுவது போலவும் அதை பார்வதி தேவி பிடிக்கிற மாதிரியும் இருக்கும். இது குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி இப்போ அதை தாங்கி பிடிக்குதான். அப்படி வரக்கூடாது. அப்படி வந்து 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 ஓசையாக வெளியே போனா நம்ம என்ன ஆகும், தன்னுடைய ஜீவனெல்லாம் விரயமாகி போவதை தடுப்பதற்காகத்தான் அவர்கள் அது குண்டலினி சக்தியாக அதை பிடிப்பாங்க. இது மட்டுமல்ல, அங்க பிரகாரங்கள் இருக்கும், உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம். இதையெல்லாம் சுற்றி சுற்றி நடந்து வரும்போது நமக்கு அங்கிருந்து அப்படி தள்ளி அப்படி வந்தோம்னா ஒரு கண்ணாடி மாளிகைன்னு ஒன்று இருக்கும். இவ்வளவும் பார்த்துட்டீங்க, கடைசியில் எல்லாம் சுற்றி எங்க வரீங்க, கண்ணாடி மாளிகையில் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய அழகான ஒரு அறை இருக்கும். அந்த அறையில் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி பார்த்தாலும் நீங்க இருப்பீங்க, அந்த பக்கம் பார்த்தாலும் நீங்க இருப்பீங்க, மேலே பார்த்தாலும் நீங்க இருப்பீங்க, பின்னாடி பார்த்தாலும் நீங்க இருப்பீங்க. அப்போ இறைவன் யார் என்று பார்த்தால் நீங்கள் தான் இறைவன். எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் இறைவனாய் காட்சி கொடுக்கிறாய். உங்களிலே தான் அந்த இறைவன் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காகவே அந்த கண்ணாடி மாளிகை செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து பிரசாதம் கொடுப்பாங்க, நேரம் வரும். அந்த கொடிமரத்து கீழே அந்த பிரசாதம் வச்சுக்கின்னு தவம் பண்ணுவோம். வடக்கு நோக்கி அமர்ந்து சின்முத்திரை பிடிச்சி தவம் பண்ணணும். எதை நோக்கி தவம் பண்ணணும்? மூர்த்தியை பார்த்தோமே, எங்க கர்ப்ப கிரகத்தில் பார்த்த அந்த மூர்த்தியை, அந்த விளக்கின் ஒளியில பார்த்த மூர்த்தியை நம்ம அப்படியே கண்களை மேலே நிறுத்தி அதை பார்த்து ஏகாகரகம் செய்ய வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் அந்த
கோவில் தத்துவத்தை அவர்கள் இன்னும் நிறைய சொல்லலாம், நமக்கு நேரம் போதாது. அதனால கோவில் தத்துவம் என்பது இதற்காக ஏற்படுத்தி வைத்தது. அது நம்முடைய உடல் அமைப்பு கொண்டுதான். அது மட்டுமல்ல, இந்த காலில் இருக்கிற விரல்கள் 10 விரல் இருக்கு, அப்படி நீட்டி படுத்து பார்த்தீங்கன்னா 10 விரல் இருக்கும். இந்த 10 கலசங்கள் அங்கே மேலே வச்சிருக்கோம். எங்க கோபுர வாசல்ல, முதல் கோபுர வாசல். நேருத்துக்கு லைன்ல இருக்காங்க. ஓ சரி சரி. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், கோடமகன் சுந்தரிமா பேசுறியா? வணக்கம்மா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு எல்லாம் போகணுங்கிறாங்க. ஆனா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்கய்யா. ஆனா பசங்களுக்கு பார்த்தா கோயிலுக்கு போனாலும் அந்த பிரச்சனையில எதுவும் தீர்ற மாதிரியே இல்லைங்கய்யா. ஆமா, ரெண்டாவது என்னன்னு கிடைக்கல, ராகு தோசை அந்த தோசைன்னு சொல்லிட்டு எங்க போய் இது பண்ணாலும் அந்த கல்யாணத்துக்கான அறிகுறியும் ஒண்ணும் இது வரைக்கும் தெரியவே இல்லை. அதுவே எப்படிங்கய்யா? அது ஒண்ணும் இல்லம்மா. ராகு கேது என்பது ஒண்ணுமே இல்லை. 9 கிரகங்கள் நமக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த 9 கிரகத்துல 7 கிரகம் நமக்கு இந்த நாட்கள், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இப்படி நாட்கள். அதுல 2 கிரகம் ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ராகு என்பது கருப்பு நிறமான ஒரு பாம்பு, கேது என்பது சிகப்பு நிறமான பாம்பாக உருவாக்கப்படுத்தி வைத்திருப்பாங்க. அது ஒரு ஷேடோ பிளானட், அது நிழல் கிரகம். அந்த நிழல் கிரகத்தை நாம மனதின் வழியாகத்தான் அதை வெல்ல வேண்டும். அப்ப மனதின் மூலமா, ஜோதிடமே எதுல இருக்குதுன்னா சந்திரனை வச்சுதான் கணக்கு போடுறோம். அந்த சந்திரன் என்பது மனது. இந்த மனதின் வழியாகத்தான் எல்லா நோய்களும் நம்மை தாக்க வேண்டும். எல்லா செயல்களும் இந்த உலகத்துல தாக்கிறதுக்கு எது இருக்குது? மனசுதான் இருக்குது. இந்த மனசை நாம கட்டுப்படுத்துறது தான் கோவில் ஏற்படுத்தி மன அமைதிக்காக அங்க நம்ம போறோம். ஆனா சும்மா வெறுமனே போயிட்டு வரதுல பிரயோஜனம் இல்லைம்மா. அது என்ன செய்யணும்னா, நீங்க வீட்டுல உக்காந்து, அதே தான் ஞானபிதா சொன்னாரு, நீங்க கோவில் என்பது இந்த உடலே கோவில். இதுக்குள்ளாக இந்த தலையிலே இருப்பது தான் அந்த கர்ப்ப கிரகம். அதனுள்ளே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. நீ கோகர்ணம் போனீங்கன்னா சிவலிங்கம் கொஞ்சம் சாஞ்ச வடிவில் கீழே வச்சிருப்பாங்க. அது எப்போதும் உஷ்ணப்பட்டுதா இருக்கிறது. அதை குளிர செய்வதற்காக எப்பவும் தாரா பாத்திரத்துல ஒரு தர்பை வச்சு தண்ணி ஊத்திக்கினே இருக்கும். ஏன்னு சொன்னா அது உஷ்ணப்படுவது, உஷ்ணப்பட்டு நாசப்பட்டு கீழே போகாமல் இருப்பதற்காக அதை அப்படி போடுவாங்க. அதனால இங்கேதான் மனது இருக்கிறது. மனது இருக்க இடம் புருவ மத்தியம். நீ தவம் செய்யும் போது புருவ மத்தியத்திலேயே வச்சு நீ தவம் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா இந்த எல்லா கிரகத்தையும் நீங்க ஜெயிக்கலாமா? மனதின் வழியாகத்தான் நோய் வரணும். மனதின் வழியாகத்தான் உடல்ல இருக்கிற, உலகத்துல இருக்கிற அத்தனை செய்திகளும் எங்கிருந்து வரணும்? மனதின் வழியாக. மனம் இருக்கும் இடம் புருவ மத்தியம். இந்த புருவ மத்தியத்துல நீங்க நின்று தவம் பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமா. இதுதான் தவத்தை சொல்லி கொடுக்கத்தான் சாமி சிவானந்தர் என்ன பண்ணாரு, இத்தனை கிரகங்களும் வெல்ல வேண்டும் என்றால் நீ மனதை வைத்து நீ ஏக கிரகமாக மேலும் கீழும் சதா நடத்தி ஜீவசக்தியான வாயு உள்முகமாக நடத்த வேண்டும். அப்படி நடத்திட்டியானா அந்த கிரகத்தை நீ ஜெயிச்சிடலாமா? அதனால நீங்க என்ன பண்ணும், கோவிலுக்கு போவானான்னு நான் சொல்ல மாட்டேன், கோவில சக்தி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா செய்தவன் பெரியவனா, செய்யப்பட்ட பொருள் பெருசா? செய்யப்பட்ட பொருள் பெருசா ஆயிடுமா? நீ பெரியவனா, உன் மகன் பெரியவனா? நீ தானே பெரியவள். அதனால செய்தவர்கள் தான், அவர்கள் செய்தவர்கள் ஆசாமிகள், செய்யப்பட்ட பொருள் சாமிகள் தான். அதனால இந்த சிலையை விட மனிதர்களுக்குத்தான் அவ்வளவு சக்தியும் இருக்கிறது. இந்த சக்தியை கொடுக்கிறதுன்னு நினைக்கிறதே மனிதர்கள் தான். பிராண பிரதர்ஷனம் செய்து வைக்கிறது, அதுக்கு ஜபம் பண்றது, அதுக்கு நைவேத்தியம் பண்றது, எல்லாம் பண்றது மனிதர்கள் தான். அப்ப மனிதர் தான் அவருக்கு நைவேத்தியம் செய்தா கூட, இப்ப நம்ம விநாயகருக்கு இவ்வளவு கொழுக்கட்டை எல்லாம் செய்தோம், யாரு சாப்பிட்டது? விநாயகரை சாப்பிட்டாரு, நாம தான் சாப்பிடணும். நாம சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த முறைகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்தார்கள். அது தவறொன்றும் இல்லை. ஆனால் அவனு கேட்கிறேன் ஒரு சின்ன விஷயம், ஆனா இருந்தாலும் யார் இதனால மனம் தளர வேண்டாம். இவ்வளவு கடவுள் என்று நம்ம தூக்கி வச்சு கும்பிடுறோமே, அதனுடைய கை அந்த சிலையில உடைந்து வச்சா வச்சிருப்போமா? ஏன்? இவ்வளவு சக்தி உள்ள ஒரு கோவில் தானே, ஒரு கடவுள் தானே, ஏன் வைக்க மாட்டீங்க? அது பின்னப்பட்டு போச்சுன்னு சொல்லுவீங்க. அதே பின்னப்பட்ட உங்க தகப்பன் வீட்டுல கை உடைஞ்சிட்டா நீங்க எடுத்து போட்டுருவீங்களா? புத்தூர் கட்டு போட்டாவது இல்ல அறுத்தாவது வீட்டுல இருக்கட்டும் நினைப்பீங்களே. அப்போ அந்த இறைவனுக்கு சக்தி இல்லையா? நாம தான் அந்த சக்தியை உருவாக்கி வச்சோம் இல்ல. அதனால நம்மளே இருக்கிற சக்தியை நாம் அதை பலப்படுத்தி கொண்டால், சாமி சொல்றார் பூரிக்க செய்ய வேண்டும்.
நம்மேல இருக்கக்கூடிய இந்த பிராணனை நம் நன்றாக பூரிக்கு செய்து விட்டால் அதுவே நமக்கு அனைத்தையும் நாசம் செய்யும் ஒரு கருவியாக இருக்குது. அதை நீங்க செய்து பாருங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் நடக்கும் என்பது ஞானபிதாவின் கருத்து. அவரை நம்புங்கள், சொல்லுவது நடக்கும். உங்க கேள்விக்கு நன்றிமா. நன்றிம்மா. இப்போ வந்து இந்த கோவில் தொடர்பாகவே இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த 10 விரல்கள் அதுதான் கோபுர கலசத்துல இருக்கு. ஆமா, பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாங்கய்யா. அதில் வந்து என்னன்னா, கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த நாடி ஒன்று இருக்குது, மேலே வந்து கொடிமரத்தில் ஒன்று இருக்கு, கொடிமரம் ஏற்றுவாங்க. இந்த கொடிமரம் என்பது வேற ஒன்றும் இல்லையா, நாபியிலிருந்து புருவ மத்தியத்திற்கு 2 நாடிகள் செல்லுகிறது. இதை வள்ளலார் சொல்றாரு. இந்த நாடிகளை மேலே ஒரு ஜவ்வு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஜவ்வு மஞ்சளும் வெள்ளையமாக இருக்கிறது. அதை நீங்க மேலும் கீழும் இந்த சுவாசத்தை உள்முகமாக திருப்பி அதை வெளியே விட்டீங்கன்னா நாசம். அதை வெளியே விடாம உள்முகமாகவே திருப்பி அதை மேலும் கீழும் அசைத்து பாருங்கள். அந்த மஞ்சளும் வெள்ளையும் இருக்கக்கூடிய அந்த கொடி மரத்தினுடைய அந்த கயிறை நீங்க அசைத்து பாருங்கன்னா, அந்த கயிறுன்றது வேற ஒண்ணும் இல்லை, இந்த மூச்சு தான். அதாவது மேலே போவது ஒரு மூச்சு, உள்ளே வருவது. அது வெளியே விட்டு விட்டால் அது நாசம். உங்களுக்கு தோணும், புலன்கள் வழியாக பார்ப்பதற்கு கூட நம்முடைய சக்தி தான் வேணும். கேட்பதற்கு, சுவாசிப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் இந்த உடலுக்கு கூட அந்த சக்தி தான் வேண்டும். அதை நாம் வந்து உள்முகமாக வாங்கி அப்படியே திருப்பி, அதுதான் பைபிள் நான் சொல்றது, மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். என்ன அது மனம் எங்க இருக்குதுன்னு சொன்னோம், புருவ மத்தியத்துல மனம் இருக்கிறது. இப்போ நாம அது என்ன பண்றோம், வெளியே விட்டு 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 நாசப்படுத்தி வச்சிருக்கிறோம். இப்படி உலகத்தின் மூலமா நாசப்பட்ட இந்த மனம் தன் சக்தியெல்லாம் இழந்து இறுதியிலே அவன் மரணித்து விடுகிறான், மரணமாகி விடுகிறான். அப்படி போக கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணார்னா, மனதை உள்முகமாக திருப்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் என்பது இந்த உச்சிக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆகாயத்துல தான் இருக்குது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னாரு. சமீபம்னா என்ன, ரொம்ப கிட்ட. நாம நினைச்சுங்கிறோம் அதோ என்பார்கள் இதோ நம்பாதீர்கள், அது உங்களுக்குள்ளேனே பைபிள் சொல்லிட்டு போயிடுது. நம்ம நினைச்சுங்கிறோம் வானத்துல எங்கே இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை. அந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. நமக்கு சாந்தியம் சமாதானம் வேணும்னா நமக்குள்ள போய் அப்படியே நின்று பார்த்தீங்கன்னா, அப்படி கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா போதும், அந்த ஆனந்தமும் சந்தோஷம் உங்களுக்கே கிடைக்கும். கண்டிப்பா. ஏன்னா இது நீங்க கொடுத்துருக்கிற பதிவு வந்து எவ்வளவு காலம் தொடர்ந்து வரும்ன்றது வந்து ஆச்சரியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எது தேவையோ அதை நீங்க அழகா கொடுத்துட்டீங்க. ஒரு பாமரனுக்கும் புரியுற மாதிரி எளிமையாகவும் புரிய வச்சுட்டீங்க. இப்போ அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அன்னம் புசித்தால் மரிப்பார் இல்லை அப்படின்றாங்க. அதாவது அன்னம் என்பது எல்லாரும் சாப்பிட வேண்டியது. அன்னம் என்ன சோறு. ஆமா. இல்லை வெளிநாட்டை மேலே நாட்டாரும் மற்ற இடத்துல ஊர்ல ரொட்டி அதுக்கு இதுக்கு ஏதோ சாப்பிட்றோம். இது அன்னம். அன்னம் என்பது சாப்பிட்டு 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 இருக்கிறவன்லாம் சாவானா இல்லையா? ஒரு நாளைக்கு செத்தே போயிடுவான். இல்லைன்னாவே செத்துருவான். ஆமா, இல்லைன்னாலும் செத்துவான், அது சாப்பிட்டாலும் சாவான். ஓகே. அப்போ அன்னம் புசித்தால் மரிப்பார் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அன்னம் புசித்தால் மரிப்பார் இல்லை. அப்போ அன்னம் புசித்தால் மரிப்பார் இல்லைன்னா யாரும் சாவக்கூடாது, எப்படி செத்து போறாங்க? அப்போ அதுவா இருக்காது. அப்போ அன்னம் என்பது அசுவாய் இருக்கிற எரிஞ்சு போற, அன்னம் என்பது அசனமாய் இருக்கின்ற வாயு. அவர் என்ன சொல்றார், அசனமாய் இருக்கின்ற வாயுன்னா அது அழிந்து போகக்கூடிய வாயுவை எவன் ஒருவன் புசிக்கிறானோ, அதை புசிக்கணும்னு அர்த்தம். ஒரு வைத்தியர் ஓய்வு ஜுரம்னு சொல்லிட்டு ஒரு மருந்து எழுதி கொடுன்னாரு. எல்லாத்தையும் எழுதி கொடுத்து இதெல்லாம் எழுதி கொடுத்து இதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உள்ளுக்குள்ள அதை சாப்பிடுங்க, அது அன்னத்தை இதை மருந்தை நீங்க சாப்பிடுங்கன்னாரு. அப்போ இதை நீங்க சாப்பிடணும். எப்படி சாப்பிடுறது? உள்ளுக்குள்ளவே அதை நடத்தணும். இப்ப மூக்கின் வழியா போறத அப்படி போக விடாம உள்முகமாகவே அது மேலும் கீழே நடத்தி நீ சாப்பிட்டுக்கினே வந்தியனா அதுதான் அன்னம். அசனமா இருக்கின்ற வாயுவை எவன் ஒருவன் புசிக்கிறானோ அவன் மரிக்க மாட்டாருன்னாரு. அதுதான் அன்னம். அன்னம் என்பது வேற ஒண்ணும் இல்லை. நாம் நினைச்சுங்கிறோம் சோறு சோறு அதே துணுன்னு இருக்கோம். அது விரதம் வேற நோன்பு என்னமோ விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் கூட சாமி அதை சொல்லல. ஓகே. இந்த ஜீவனை பட்டினி போடாதே, அதுக்கு தேவையான அளவோட நீ சாப்பிடு, அளவோடு நீ தண்ணீர் குடி, அளவோடு நீ தூங்கு. அதுக்காக இன்னைக்கெல்லாம் தூங்கிக்கினே இருக்கணும், நீ சாப்பிட்டுக்கினே இருக்கணும்னு யாருமே சொல்லலையே. கண்டிப்பா. நீ அளவோட எல்லாம் நடந்தீங்கன்னா அப்போ அந்த ஜீவன் என்ன ஆகும், உன் உடம்புலே இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ 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 சார் வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
சந்திரசேகர் ஃப்ரம் போரூர் ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்க உணவு பழக்கத்துக்கும் மனநிலைக்கும் உள்ள ஒரு விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ரைட் ரைட் ஐயா கிட்ட. உணவின் மூலமா கூட உங்களுக்கு மனோநிலை மாறுதுங்க. ஒருவன் குடிப்பழக்கத்தில் இருந்தான்னா அவனுக்கு என்ன நடக்கும்? மனோநிலை மாறி தப்பிதமான வார்த்தைகள் வர்றதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த மாதிரி பலவிதமான மாமிசம் சாப்பிடும்போது இந்த மாமிசத்தின் மூலமா வரக்கூடிய கெடுதலை எல்லாம் இந்த உடலை ஏற்றுக்கொண்டால் அது தீயதாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு கோழியை நம்ம செய்து வச்சுட்டு மறுநாள் சாப்பிட முடியுமா? அது பாய்சன் சொல்றாங்க. அதனால அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ உணவின் மூலமா கூட நம்ம புத்தியை அது கெடுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்புகள் நிறைய வருது. அதனால நாம் பரிசுத்தமான உணவுகளை, அதாவது ஜீவகாருண்யத்தோட இந்த உணவுகளை உண்ணும்போது நம்ம மனோநிலை என்ன நடக்குதுன்னு சொன்னா அமைதியான மனோநிலைக்கு அது மாற்றம் பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால உணவுல கூட சக்தி இருக்கிறது என்பதற்காக எதையும் சாப்பிட்டலான்னு ஒண்ணும் இல்லை. அதுக்கு சாத்வீக உணவு, என்ன ரஜோகுண உணவு, தாமச குண உணவுன்னு 3 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது ராமர் அந்த கடைசி 14 வருஷம் காட்டுல இருக்கும்போது அவர் சாப்பிட்ட உணவு என்னன்னா, அது கையில கூட பறிக்காத பழத்தை கூட கையில பறிக்காம இருக்கணுமா. கையில கூட பறிக்க கூடாதான், பறிச்சா கூட அதுக்கு கெடுதல்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கீழே விழக்கூடிய உணவை மட்டும் எடுத்து, பழங்களை மட்டும் எடுத்து சாப்பிட்டுதாங்க. அது சாத்வீக உணவு. ஆமா, அது ஒரு நாள் அவர் போறாரு, அங்க அவருக்கு உணவே கிடைக்கல, பழங்களே கிடைக்கல. அப்ப சொல்றாரு, நான் சனகாதி முனிவர்களை ஒரு நாள் நான் பட்னி போட்டேன்டா, நாமெல்லாம் பட்னி போட்டோம், அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நாம் என்ன பண்றோம், பட்னியா இருக்கோம், அதை பத்தி கவலையே படாத, நாளைக்கு போய் நிறைய இருக்குனார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, உணவில கூட சாத்வீக உணவு, சத்துவன்னா இது போல நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நல்ல குணத்தை உண்டாக்கக்கூடிய உணவுன்னு ஒண்ணு இருக்குது. அது உங்களை ஆண்டவர்கள் நிறைய சொல்லி வச்சிருக்கிறாங்க, நீ இதைத்தான் சாப்பிடு, அதைத்தான் சாப்பிடு. அந்த மாதிரி உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குணங்கள் கூட எப்படி இருக்கும், சாத்வீக உணவு, ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை அடையக்கூடிய ஒரு உணவு தான் சாத்வீக உணவு. அதனால நாம சாப்பிடும்போது மாமிசங்களை தவிர்த்து, லாகிரி வஸ்துக்களை தவிர்த்து, எப்போ யார் ஒருத்தன் அதை முறையாக சாப்பிட்றானோ, அதாவது நம்ம அது மாதிரி சாப்பிட்றவனுக்கு நல்ல குணங்கள் அமையும் என்பது அது கருத்து. உண்மையா? ஓகே, உங்க கேள்விக்கு நன்றி ஐயா. ஐயாவோட நம்பர் திரையில தெரியுது, மேலும் அவர் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்போ நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அன்னம் புசித்தார் மரிப்பர்ல அதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்க. அதாவது அன்னம் என்பது ஏற்கனவே சொல்லிட்டேன், அசனமா இருக்கின்ற வாயுவை தான் புசிக்கணும். ஆனா அதுக்குத்தான் சித்தர்கள் எல்லாம் என்ன எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை சொன்னாங்க. இதை காலையில நான் ஏற்கனவே சொன்ன பாரு 3லேருந்து 5க்குள்ள அது இயல்பாகவே குறைவாகவே நடக்கிற மனதுடைய ஒரு நிலையில் இருக்கிறதுனால அதை என்ன பண்ணலாம், அந்த நேரத்துல தவம் பண்ற மாதிரி இருந்து அதை மேலும் கீழும் சதா நடத்த வேண்டும். அது உள்முகமாக நடத்த வேண்டும். கண்களை மூடி செய்யக்கூடாது. கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகட்டும்னு சொல்லி வச்சாங்க. அதாவது பைபிள் என்ன சொல்லி, விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள், விழித்திருந்து ஜபம் செய்யுங்களாம். என்ன பண்ணோம், விழிப்பா இருந்துதான் ஜபம் பண்ணோம். கண்ணை மூடி பண்ணினா தூக்கம் வந்துடும், மனது எங்கேயோ ஓடிடும், மனம் எங்கேயோ போயிடும். ஆனா மனது உள்ளுக்குள்ளவே நடக்கணும்னு சொன்னா அப்படியே இப்ப நம்ம பேசும்போது 2 பேரும் விழிச்சுக்கின்னு தான் பேசுறோம். அப்ப 2 பேரும் இங்கே தான் மனசு இருக்குது. கண்ணை மூடி பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, கண்ணை திறந்துதான் தவம் செய்ய வேண்டும். புத்தர் கூட பாத்தீங்கன்னா அரைக்கண்ணில் தான் இருப்பார். சாமி என்ன பண்ணுவாரு, முழுமையும் உள்ள ஏற்றி அது பூர்வ மத்தியத்துக்கு கொண்டு வந்துட்டு இருப்பாரு. நீ வெளியே பார்வையெல்லாம் தவிர்த்து உள்முகமான பார்வைக்கு நீ உள்ளக்குள்ள போயிட்டீங்கன்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய இறைவனை நீ தரிசனம் செய்யலாம். எப்படி தரிசனம் பண்ணலாம், ஒளியாக தரிசனம் செய்யலாம், உணர்வாக தரிசனம் செய்யலாம், உனக்கு மன நிறைவாக தரிசனம் செய்யலாம். அதில் நீ கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆனந்தம். அங்கேதான் ஆகாயம் இருக்கிறது. அந்த ஆகாயத்துக்குள்ள உன் மனம் உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா பெரிய பேரானந்தத்துக்கு வந்துடுவேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நிலையை அடையிறதுக்கு தான் இந்த சித்த வித்தையை நம்ம தினந்தோறும் பயிற்சி பண்ணா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதுதான் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள்லாம் சொல்லி வச்சுட்டு போனது, இதுதான் நீங்க பண்ணுங்க. இப்போ இந்த நடைமுறையில இப்போ குறிப்பா யாரும் சொல்ல இது மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இல்ல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கயா. இலைமருவு காய்மருவா அப்போ எல்லாரும் வாழ்ந்துட்டு, எவ்வளவு பேர் குகைகளை வாழ்ந்து இன்னும் கூட அப்படியே வெளியே வர்றதில்லை. அவங்க எல்லாம் உலகம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது.
அதனால அவர்கள் வந்து பூஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமே தவிர அவர்கள் வெளியே வரதுக்கு பிரியப்படுறதில்லை. ஏன்னா அவங்களுடைய காலத்தை மக்கள் மத்தியில வந்து விரயம் பண்றதுக்கு சாரம் இல்லை. ஆனா ஞானபிதா மட்டும் இதை குகையில இருந்து பஞ்சவர்ண குகையில பல ஆண்டுகளாக இதை கற்று அவர் உணர்ந்த பிறகு மக்களுக்கு இதை கொடுக்க வேண்டும். எல்லோரும் வந்தார்கள். ஏன் வள்ளலாரே வந்து என்ன சொல்லிட்டு போனார்? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கடை அடைத்தேன் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. ஆனா அவர் ஏற்றி வைத்த கொடி மட்டும் இன்னும் கூட அன்னக்கொடி அங்க இருக்கு. அது போல எல்லாரும் வந்தாங்க, இலைமறு காய்மறு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களே தவிர, ஆனா ஞானபிதா மட்டும் என்ன பண்ணாரு? அப்படி வேண்டாம், இது இறுதி காலமாக இருக்கிறது, கலியுகத்தின் இறுதி காலம். இந்த காலத்திலே எல்லா மக்களுக்கும் ஒரு காலத்தில் எப்படி வச்சிருந்து 12 ஆண்டுகள் நீ போயிட்டு குருகுல வாசம் இருக்கணும், இதுக்கு சேவை செய்யணும், அந்த குருமார்களுக்கு கால அழுத்தணும், துவைக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இருந்த காலம் ஒன்று இருந்தது. அவர்கள் காட்டுக்கு போயினா எல்லாத்தையும் வீட்டை விட்டு சன்னியாசியா மாறணும். இப்போ எதுவுமே தேவையில்லை, நீ குடும்பத்திலே இருக்கலாம். ஓகே. நல்ல குடும்பத்திலேயே நீ இருந்துக்கிட்டு இதையும் நீ செய்யலாம், உன் மனைவியும் செய்ய வைக்கலாம். உன் கணவன் மனைவியாக செய்யும்போது மட்டுமே 2 பேருடைய மனம் ஒருமுகப்பட்டு பக்குவமாயிடும். அப்படி பக்குவமாகிற நேரத்துல குடும்பத்துல பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? வராது. அனாவசிய செலவுகள். நம்ம எளிமையான வாழ்க்கை. சாமி என்ன பண்ண, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. மேல ஒரு கீழே ஒரு முண்டு, மேல ஒரு துண்டு, இந்த 2 வச்சுக்கினீங்கன்னா வாழ்க்கை அனுபவிக்கலாம். அதுக்காக எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா முதல்ல இந்த வித்தையை கத்துக்கிறது வர்றதே பெரிய கஷ்டம் ஜனங்க. ஏன்னா உலகத்துல அவ்வளவு இன்பங்களை, போலி இன்பங்களை காட்டிட்டாங்க. டிவி, மீடியா, பேப்பர், அது இது என்னென்ன நடனம் எல்லாத்தையும் இப்ப காட்டிட்டாங்க. ஜனங்க அதுல போய் பிடிச்சிக்கிட்டாங்க. அதை விட்டு சின்ன பிள்ளைங்களை பார்க்கணுமே. இப்ப பாருங்க, செல்ஃபின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு என்னென்ன அக்கிரமா அநியாயமா எத்தனை உயிர் போகுது நம்மெல்லாம் பார்க்குறோம். தயவுசெய்து பிள்ளைகளை மட்டும் அதுலேருந்து கொஞ்சம் விலக்கி வச்சிங்கன்னா என்ன சொல்றீங்க? இன்னைக்கு அவங்கெல்லாம் அடுத்த கட்டமா இவங்களுக்கெல்லாம் உட்காந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு விளக்கு ஏற்றி, கரெக்டா ஒரு நேரத்தை விளக்கேற்று கொஞ்சம் உட்காந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை நீங்களே கூட கொடுக்க வைக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுத்து வைக்கலாம். அப்படி கொடுத்து வச்சிட்டீங்கன்னா பிள்ளையினுடைய மனசு அமைதியாக இருக்கும். இப்ப எல்லாம் ஸ்கூலுங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாங்க. போன உடனே கம்பெனிகளை முதல்ல ஆரம்பிச்சாங்க. போன உடனே கொஞ்சம் நேரம் தவம் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஹால் கட்டி அங்க எல்லாரையும் தவம் பண்ணணும். மனோநிலையை ஒன்று பட செய்து அதுக்கப்புறம் வேலைக்கு போனா ப்ரொடக்ஷன் அதிகமா வருதா அவங்களுக்கு. கண்டிப்பா. அவன் வீட்டுல இருக்கிற டென்ஷன் எல்லாம் கொண்டாந்து இங்க கொட்டி அவன் ஸ்பாயில் பண்ணிடுவான், வேலையும் ஓடாது. இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல கூட எல்லோருக்கும் இந்த யோகா மோடி அவர்கள் செய்தார். இப்போ ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு, மகிழ்ச்சி அடைகிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவில் தத்துவம், அப்புறம் வந்து அந்த அன்னம்னா என்ன, எப்படி வந்து இந்த ராகு கேது, இந்த ஜோதிடம், அது இல்லாமல் எப்படி ஒவ்வொருத்தரும் இந்த சித்த வித்தை பண்ணுன்றது பல குறிப்புகளுக்கு தந்தீங்க ஐயா. இந்த உங்களுக்கான நிகழ்ச்சி நேர்களுக்கு சுருக்கமா என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்லுவேன். உங்கள் சுக்கிலத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை விந்துக்களை அதுதான் உங்களுடைய சொத்து. அதுக்காக நீங்க அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. குடும்பத்தில் உபரியாக வரக்கூடியதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதை நீங்க காத்துக்கொள்ளுங்கள். இளைஞர்களை 18 அந்த 20 வயசுக்குள்ள இருக்கிற டீனேஜ் பிள்ளைகளுக்கு நீங்க பக்தியில கொஞ்சம் மாத்தி விடுங்க. முதல்ல பக்தியில வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் ஞானத்துக்கு கொண்டு போறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பா. இல்லைன்னா இப்ப இருக்கிற காலத்துல பக்தியை சாதாரண ஒரு பக்தியே போதும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பக்தி விஷயத்துல கொடுத்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு ஆண்டவனை இவ்வளவு பண்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தானாக அவர் ஞானத்தை தேடி போவார்கள். அப்போது இந்த உலகம் ரொம்ப அருமையான ஒரு உலகமாக நம்ம காட்சி கொடுக்கும் என்பதை நான் இந்த அதே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் அதான் சொல்றேன். ஏதோ ஒரு சிற்றின்மை என்று எண்ணிக்கொண்டு அதிலே இருப்பதை விட்டு அது ஒரு காலத்திற்கு தான். அதற்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், பேரின்பத்திற்கு போயாகணும் இல்லையா? அங்க சிற்றின்பத்திலே தன் உடலிலிருந்து ஏற்படுகிற கழிவிலே ஏற்படுகிற ஒரு ஆனந்தம், அதே விந்துவை மேலே ஏற்றி நிறுத்தி கொண்டால் அது பேரானந்தம். அது தவந்தாயா முடியும், வேற எந்த வழியிலும் முடியாது. கண்டிப்பா ஐயா. இது வந்து யாருக்கும் வந்து பாமரனுக்கும் புரிகிற வகையில இது ஒரு பதிப்பை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி. நேரில் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ கோதண்ட வேலையும் ஒவ்வொரு பாமரனுக்கும் புரிகிற மாதிரி தன்னைத்தான அறிவுகளை எப்படி மகான்கள் அவர் ஞானிகளை அத்தனைக்கும் வழி காமிச்சிருக்காரு. நேரில் இந்த தருணத்தில் ஒரு பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுவது பாலச்சந்தர். நன்றி, வணக்கம்.